அனைவருக்கும் வணக்கம். நம்ம செவ்வாழை நடவு பண்ணி 38 நாட்கள் ஆகுது. இந்த 38 நாட்களில் எல்லா கன்றுகளுமே ஓரளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு. ஆனால் வளர்ச்சிங்கிறது ஒரே சீராக இல்லை. ஒரு சில கன்றுகள் நல்லா வளர்ந்து வந்திருக்கு, ஒரு சில கன்றுகள்லாம் வளர்ச்சி குறைவாக இருக்குது. நம்ம நடவு பண்ணதுலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு உரமும் கொடுக்கல. இப்போ அதுக்கு முதல் உரம் கொடுக்க போகிறோம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பொருட்களை தான் நம்ம உரமாக கொடுத்துருக்கோம். இது 800 வாழை மரங்களுக்கான அளவு. இதில் 8 வகை புண்ணாக்கு எடுத்திருக்கோம். அதில் கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, எள், ஆமணுக்கு, வேம்பு, இலுப்பை, புங்கன், முந்திரி, இந்த 8 புண்ணாக்கும் ஒவ்வொரு கிலோ எடுத்திருக்கோம். அது கூட எலும்புத்தூள், முட்டை ஓட்டுத்தூள், ஹியூமிக், அமினோ, பல்விக் இதெல்லாம் ஒவ்வொரு கிலோ, கடற்பாசி 5 கிலோ, அப்புறம் பனானாக்குரிய பயாலஜிக்கல் பூஸ்டர் 5 லிட்டர். இதையெல்லாம் ஒன்றா கலந்து ஒவ்வொரு வாழைக்கும் ஒவ்வொரு லிட்டர் அப்படிங்கிற விதத்தில் வேர் வழியாக கொடுத்துருக்கோம். முதல்ல இந்த மாதிரி 100 லிட்டர் பேரலில் 50 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறோம். இந்த தண்ணியில் இந்த 8 வகையான புண்ணாக்கையும் சேர்த்துக்கிறோம். இதில் ஒவ்வொரு புண்ணாக்குலேயும் ஒவ்வொரு வகையான சத்துக்கள் இருக்குது. இப்போ கடலை புண்ணாக்கும் எள்ளு புண்ணாக்கு எடுத்துகிட்டோன்னா அது ரெண்டுமே நைட்ரஜன் ரிச். இதில் 6% வரைக்கும் நைட்ரஜன் இருக்குது. இந்த வேப்ப புண்ணாக்கு, புங்க புண்ணாக்கு, இலுப்பு புண்ணாக்கு எடுத்துகிட்டோன்னா இந்த மூணுமே வேர் சம்மந்தமான நோய்கள், வேர் புழுக்களுக்கு எகென்ஸ்டாக நல்லா வேலை செய்யும். இது கூட எலும்புத்தூளையும் நம்ம சேர்த்துக்கிறோம். எலும்புத்தூளில் 20-25% வரைக்கும் பாஸ்பரஸும் கால்சியம் இருக்குது. அது கூட முட்டை ஓட்டுத்தூளையும் சேர்த்துக்கிறோம். முட்டை ஓட்டுத்தூளை பொறுத்த வரைக்கும் இது கால்சியம் ரிச். இதில் 90% வரைக்கும் இது கால்சியம் இருக்குது. இதோட கொஞ்சம் ஈஸ்ட்டு, 1 கிலோ நாட்டு சர்க்கரை, இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நாள் இதை அப்படியே ஊற விடணும். இதில் நம்ம ஈஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால இதில் நொதித்தல் நல்லா நடந்து அந்த புண்ணாக்கு, எலும்புத்தூள், முட்டை ஓட்டுத்தூள் இந்த 3 இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே வெளியில் நமக்கு ஒரு திறன் மிகுந்த கரைசல் ரெடி ஆகிடும். அடுத்ததாக இந்த 50 லிட்டர் கரைசலை 200 லிட்டர் பேரலுக்கு மாற்றிக்கிட்டு அது கூட இன்னொரு 50 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி அதை 100 லிட்டர் கரைசலாக மாற்றிக்கணும். இது கூட ஹியூமிக், பல்விக், அமினோ இந்த 3ஐயும் சேர்த்துக்கணும். இந்த 3மே பவுடர் ஃபார்மில் இருக்குது. இந்த 3 பொருட்களோட பயன்பாடுகள் என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். முதல்ல ஹியூமிக். மண்ணை சீரமைக்கக்கூடிய ஒரு இயற்கையான கார்பன் பொருள் தான் இந்த ஹியூமிக். நீங்கள் ஒரு வளமான மண்ணையோ அல்லது நல்ல மக்குன குப்பையோ எடுத்துட்டிங்கன்னா அது கருப்பு கலரில் தான் இருக்கும். அதுக்கு ரீசன் இந்த ஹியூமிக்கில் இருக்கக்கூடிய பொருட்கள் அதுலேயும் இருக்குது. மண் எவ்வளோ கடினமானதாக இருந்தாலும் அதை நல்லா லூஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் பெருக்கமும் அதிகரிக்கும். குறிப்பாக ஆர்கானிக் கார்பன் கம்மியாக இருக்கக்கூடிய மண்ணுக்கு இதை நம்ம கம்பல்சரி கொடுக்கணும். அடுத்தது பல்விக். பல்விக் பொறுத்த வரைக்கும் மண்ணில் இருக்கக்கூடிய பேரூட்ட சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள் இது எல்லாத்தையும் செடிக்கு எடுத்து கொடுக்கும். அதுதான் இதோட முக்கியமான பயன்பாடு. அடுத்தது அமினோ. அமினோ பொறுத்த வரைக்கும் இது செடியோட வளர்ச்சியை வேகப்படுத்தும். இந்த வாழையிலே பார்த்திங்கன்னா ஒரு சில கன்று நல்லா வந்திருக்கு, ஒரு சிலது வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. ஸோ இதை கொடுக்கும்போது அதோடய வளர்ச்சியை வேகப்படுத்தும். அதுதான் இதோட முக்கியமான பயன்பாடு. இதுதான் ஹியூமிக். இது பவுடர் ஃபார்மில் இல்லாமல் ஓரளவுக்கு பெரிய தோல்களாகவே இருக்கும். இது இப்போ நான் கரைக்கிற மாதிரி கையில் கொட்டி கரைக்க வேண்டாம். இப்படி கரைச்சிங்கன்னா சரியாக கரையாது, கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும். இதை கரைக்கிறதுக்கான சரியான வழினா இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்துக்கிட்டு ஒரு குச்சி வச்சோ அல்லது இந்த மாதிரி கையிலையோ நல்லா கலந்து விட்டிங்கன்னா இது சுத்தமாக கரைஞ்சிரும். இது 100% சாலபிள். இது லிக்விட் ஃபார்ம்லேயும் கிடைக்கும், பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கும். எப்பவும் பவுடர் ஃபார்ம்லேயும் வாங்கிக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் 5 லிட்டர் தண்ணியில் 1 ஸ்பூன் ஹியூமிக் கலந்தாலும் ஒரே கலரில் தான் இருக்கும். அதே 5 லிட்டர் தண்ணியில் 1 கிலோ ஹியூமிக் கலந்தாலும் அதே கலரில் தான் இருக்கும். இப்போ நம்ம லிக்விடில் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு ஹியூமிக் கலந்துருக்குங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் எப்போவுமே பவுடர் ஃபார்மில் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட தேவைக்கு தகுந்தபடி தண்ணியில் கலந்துக்கலாம். 800 வாழை மரத்துக்கு 1 கிலோ ஹியூமிக் எடுத்திருக்கோம். இதை நல்லா கரைச்சிட்டு இதை அப்படியே 200 லிட்டர் பேரலில் கலந்துடலாம். அமினோ, பல்விக் இந்த ரெண்டுமே நல்ல பவுடர் ஃபார்மில் இருக்கும். இது ஈஸியாக கரைஞ்சிரும். இது எல்லாத்தையும் ஒரு குச்சி வச்சு கரைக்கிறது நல்லது. இந்த மாதிரி கையில் கரைக்கும் போது கை ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்கும். அடுத்தது இந்த பயோஜெல்லையும் அதோட சேர்த்துக்கிறோம். இது கடற்பாசி. இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு உரம் கிடையாது, இது ஒரு நல்ல வளர்ச்சி யூக்கி. இதை கொடுக்கறதுனால வேர் ஆழமாகவும் உறுதியாகவும் வளரும், தண்டு நல்லா பெருத்து வரும். இதை தொடர்ந்து வாழை கொடுத்துட்டு வரும்போது சீக்கிரமாகவே குளத்தரிடும், காய்களும் அதிக எண்ணிக்கையில் கிடைக்கும். அடுத்து பயாலஜிக்கல் பூஸ்ட்.
இதில் வாழையோட வளர்ச்சிக்கு தேவையான பேரூட்ட சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. இதை வேர் வழியாகவும் கொடுக்கலாம், இலை வழியாகவும் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்ன எல்லா பொருட்களையும் சேர்த்து 200 லிட்டர் ரெடி பண்ணிட்டோம். இதுதான் தாய் திரவம். இது அப்படியே வாழைகளுக்கு கொடுக்க முடியாது. இது கூட 3 பங்கு தண்ணீர் சேர்த்தணும். 3 பங்குனா 600 லிட்டர். இந்த 200 லிட்டர் சேர்த்துனா மொத்தம் 800 லிட்டர் வரும். இந்த 800 லிட்டரையும் ஒவ்வொரு வாழைக்கும் 1 லிட்டர் வீதம் வேர் வழியாக கொடுக்கணும். ரெண்டு ஏக்கரில் மொத்தம் 1200 வாழை வச்சுருக்கோம். ஒவ்வொரு வாழைக்கும் 1 லிட்டர் வீதம் இந்த உரத்தை கொடுத்துருக்கோம். இந்த உரம் கொடுத்து 1 மணி நேரம் கழித்து தண்ணீர் கொடுத்துருக்கோம். இது மாதிரி தண்ணீர் கொடுக்கும்போது நாம் கொடுத்த உரத்தை மண் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். ரொம்ப நேரம் தண்ணீர் கொடுக்க தேவையில்லை. நாம் ரெயின் ஹவுஸ் போட்டிருக்கிறதுனால ஒரு 20 நிமிஷம் மட்டும் தண்ணி கொடுத்தோம். இது தாங்க நம்ம வாழைக்கு கொடுத்த முதல் உரம். இந்த உரத்தினால வாழையில் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.